அம்பியா, கௌசல்யா, ஜெயப்பிரியா, எல்லார் பிரியா, பவதாரணி, மணிமேகலை இத்தனை பெண்களையும் சந்தித்தேன். இத்தனை பெண்களையும் சந்தித்து நான் இல்லறத்திலிருந்து துறவரம் உண்டுள்ளேன். கடைசியாக ஒரு பெண்ணை சந்தித்தேன். நான் கிறுக்கு முண்டை ராதா செல்வி என்கிற பெண்ணை சந்தித்தேன். அவளை சந்தித்திலிருந்து எனக்கு பெண்ணாசையே வேண்டாம் என்று நான் இல்லறத்தில் இருந்து துறவரம் உண்டுள்ளேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் நாடகம் நடிக்க கூடாது என்று எனது அப்பா அப்பட்டவர் மலையில கிராமத்துக்கார எப்படியாவது நடத்துங்கடான்ட்ட. என்னைக்கும் காலையில 5:30 மணிக்கு தான் நாடகம் முடிப்போம். ஆமா, அரை மணி நேரம் கூடுதலா கூட 6 மணிக்கு தான் முடிக்க போறோம். ஆமா, ரொம்ப லென்த்தா வாசிக்க வேணும். என்ன சொல்ற, சுருக்கமா வச்சா போல பேக்ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். பேக்ரவுண்ட் எங்க அடிக்குது? இருக்கு. நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் நாடகம் நடிக்க கூடாது என்று எனது அப்பனாப்பட்டவன் தக்க சாகமற்றல்ல. சாபி என்ன சாபி? பிரகாஷ் இல்ல பூரா தொடக்கிறீங்கள, புழுதிக்குள்ளியா நாடகம் ஆடுறியா? நீங்க கூட உங்க சாமான தொடச்சிங்கன்னா கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா தாளத்தை தொலைக்கிறாரு பாரு, அதை நினைக்கும் போது எனக்கு உள்ளமே புலகாங்கி அடங்கிதமா. ஆகையா காரைக்குடி சங்கம், மதுரை சங்கம், மணப்பாறை சங்கம், அரியலூர் சங்கம், கரூர் சங்கம் இத்தனை சங்கத்துக்கு பேக்க தூக்கி கொண்டு போய் நாய் போல் லோ என்று அழிந்து நான் நாடகம் ஆட வேண்டும் என்று அப்புறப்பட்டவன் தக்க செலவற்றல. இங்கு ஒரு போலிச்சாமியார் வருகை தந்ததாக என் ஞான திருஷ்டியில் கண்டேன். சாமி என்ன சொல்றீங்க? போலிச்சாமியார்? ஆமா. யாரு முதல்ல வந்தவரா? உண்மையான நாரத மகாமணியும் தாங்களா? நீங்க தானே? அது இது தெரியாம போட்டு உள்ள நேரம் அடிச்சுட்டு இருக்கிறேன். கடந்து எவ்வளவு வேர்க்க யாரு மத்த பிள்ளைகளோ அப்படி மங்கட்டி நான் அடிச்சுக்கிட்டு சாகரியவர். சாமி தாங்கள் தான் உண்மையான சாமியாரா? தமிழ்நாட்டுல போலி சாமியாருக்கு தாயா இன்னைக்கு மவுசு அதிகம். உண்மைக்கு மவுசு இல்ல, நிலைமை அப்படி இருக்கு. உண்மையான நாரத மகாமணிவரையும் ஆண்டானப்பா சுவாமிகள் உண்மைதான். சாமி எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். கேளுமாப்பா கேளுமா. உண்மையான நாரதராட்டா வீணைன்னு ஒண்ணு இருக்குமே? அருமையான கேள்வி. வீணை எங்கே என்று கேட்கிறேன். ஆமாங்க சாமி, நான் ககன மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக பறந்து வந்தேன் அல்லவா? சரி. இமயமலை உச்சியில் வரும் பொழுது என் வீணை அந்த மலையில் இடித்தது. வாயில்லாத ஜீவன் என் வீணையை கேட்கிறது என்று அந்த இமயமலை உச்சியில் என் வீணையை தவம் புரிய வைத்துட்டு வந்துள்ளனப்பா. முத்துராஜ் சொல்லுங்க. சாமி சொன்ன உண்மையாத்தான் இருக்கு. நம்புற மாதிரியா இருக்கு. அதானே? இல்லங்க, இந்த சாமி சொன்ன உண்மையான சாமியாரு, உண்மையான நாரதரே அவரு தானே? சாமி எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். என்ன சந்தேகம்? அவர் பூநூல் போட்டிருந்தாரு. பூநூல் இதுக்குள்ள தொங்குது பாரு. உங்களுக்கும் தான் எங்களுக்கும் உள்ள தொங்குது. எல்லாருக்கும் மலையில சுருங்கி போய் கிடக்கு. சுவாமிகள் என்ன எனக்கு சிறிய மறுபடியுமா? ஆமா சாமி கேளுமாப்பா. இந்த கையில கழுத்துல தலையில இதெல்லாம் பூவு சுத்திட்டு வந்திருக்கீங்கள, எது மாப்பிள்ள புது மாப்பிள்ளையா நீங்க? இல்ல வேற எதுவும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடத்த புரியல. முதல்ல சாமி புது மாப்பிள்ளையான இருக்கட்டும். இந்த போலிச்சாமி மறுபடியுமா? சந்தேகம். இந்த கையில வச்சிருக்கீங்களா கட்டை? ஆமா. அது என்ன பேரு? பணமட்டை பாடலுக்கு சப்ததாள கட்டை இசையமைப்பதற்காக. என்ன சொல்றீங்க? சப்ததாள கட்டை. என்ன சாமி பணமட்டை வச்சுக்கிட்டு? மாமியாவை வைத்திருக்கிற அனைத்து ஆண்களுக்கும் இது பணமட்டை. சப்ததாள கட்டையில தகத்தகன்னு மின்னுது, தங்கம் மாதிரி ஜொலிக்குது. உங்க வாயை எப்படிலாம் அடைக்க வேண்டியதா இருக்கு. இங்கு போலிச்சாமியார் வருகை தந்துள்ளார். அந்த போலிச்சாமியாரை சந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு நாரதர் தான் இருக்க வேண்டும். 2 நாரதர்கள் இருந்தால் உலகம் 2ஆக பிளந்து விடும். ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க வேண்டும். 2 கத்தி இருந்தால் உரை 2ஆக கிழிந்து விடும். சாமி என்ன நீங்க செல்லுல படம் பார்த்தது இல்லையா? என்ன படம்? கூல்ல போயிட்டு நீக்குற படம் பாருங்க. ஒரு உரையில 2 கத்தியை சொல்லுறாங்க. நீ என்னைக்கு 25,000 ரூபாய்க்கு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்குறியோ
கடை சீட்ல உட்கார்ந்துட்டு நோண்டும் போதே நீ அம்மனை குண்டி படம் பார்க்கறேன்னு எனக்கு தெரியும். ஓம் நம நாராயண நமக, ஓம் நம நாராயண நமக, ஓம் நம நாராயண நமக. ஹெல்ப் மலைகளும் மோதுகின்றன. அவங்க திரும்புற போச பாரு. 1984 ஜெமினி படம் போடுவாங்க ஒரு ஏபிஓ ஸ்டுடியோ. படம் போட்டோம்னே ரெண்டு பொம்மை அப்படியே அம்மளை குண்டியா பிபி வச்சுக்கிட்டு அப்படி திரும்ப போஸ் எனக்கிட்டே போஸ். மைச்செட்டு 45 லட்சம் மலையில ரொம்ப சிரமப்பட்டு போட்டுருக்காரு. ரொம்ப சிரமம். மொத்த குண்டாய் காரை எடுத்துட்டு அப்புறம் ஸ்கூட்டில தான் தெரியும். நல்லா தான் இருக்கு, மண்ணா விட்டு இருக்கு. உங்களோட அரைக்கட்ட சுதி எனக்கு கூட. எதுக்கு நீங்க தான் ஜெயிச்சீங்க சாமி. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. இடத்துக்கும் சாமானுக்கும் உருவத்துக்கும் தோற்றத்துக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பொட்டி அத்து வேற எவனாவது இழிச்சா போயிருமே அவன்கிட்ட ஓட்டணும். யாரு உமக்கு நாக்குறீங்க? யாருக்கு நாக்குறீங்க? உமக்கு நாங்க என்ன சாமியை போய் கரண்ட் கரண்டுங்கிற? பாப்போம் வா வா. இப்ப என்ன பின்னாடி வரீங்களா? யாருக்கு நாக்குறீங்க? என்னையா சொன்னேன்? என்ன சொன்னேன்? நாய் விஷம் போட்டால் குலைக்க வேண்டுமா? குறைக்கணும். சிங்க விஷம் போட்டால் கர்ச்சிக்க வேண்டும். கர்ச்சிக்கணும். புலி விஷம் போட்டால் உரும்ப வேண்டுமா? உரும்ப வேண்டுமா? பண்ணி விஷம் போட்டால் பீய திங்க சொன்னேன். ஆமா. என்னைய பார்த்து இந்த ஊர்ல நீ எட்டிமங்கலத்துல பீதிங்க சொன்ன வணக்கம். நீங்க தான் உண்மையான நாரதன் தெரியும். அவர் சொன்னாரு பீய திங்க சொல்லி. நான் போய் தேடி அலைஞ்சு கிடைக்கல. ஒரு இடத்துல மட்டும் நல்லா சூடா கிடந்துச்சு. அள்ளிட்டு வந்துருக்கு. சாப்பிடுறீங்களா? நல்லா யோசனை பாரு. ஒரு கை பீய அள்ளி வாங்கிக்கிட்ட கொண்டு போக முடியுமா? நாட்டம் தாங்க முடியாது. அதுலயும் நம்ம ஆளு இன்னைக்கு பூரா திருவிழா தேதிக்கு கண்ட சடக்க போட்டுக்கிட்டு சைடிஸுக்கு மொச்சக்கொட்டை சுண்டக்கடலை முறுக்கு காரப்பொந்தி இதை பூரா நல்லா தின்னுபிட்டு 4 நாள் அடைச்சு வச்சு போயிடுறேன். நாத்தம் தாங்க முடியல. என்னைய பார்த்து இந்த ஊர்ல பீதிங்க சொன்ன அன்னைக்கு ஒன்னு விடவே மாட்டேன். யாரு நீ ஏவி விட்டது நீதானையா? அம்ப விட்டது நீதானே? விடவே மாட்டேன். அடி 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 குடிச்சுக்கிட்டு அடிக்கிற. உனக்கே எவ்வளவு ரப்பு இருக்கும் போது பிடிக்காம அடிக்கிற எனக்கு எவ்வளவு ரப்பு இருக்கு. பாப்ப முடியும். நீயா நானா இன்னைக்கு பாத்துட்டு போனியா? பாக்கலாமியா? நீர் வர காரணம் ஒரு மழை பெஞ்சா நீர் தான் வரும். இன்னும் கூடுதலா பெஞ்சா நாடகம் குளுக்கோஸ் ஆயிருக்கு. வீட்டுக்கு போயிருக்க வேண்டியது. நீர் கடுப்பாக. ஆமா, சின்ன பதில ஓட்டா வெந்து வரும். சுண்டூர்ல போட்டுருக்கு. சப்புறத விட்டு 15 வருஷம் ஆச்சு. இன்னமா சப்பிட்டு தர்றாங்க. செந்தமிழிலே செப்பமையாயிடும். நானும் தமிழ்காரன். பாகிஸ்தான் தீவிரவாதியா? செந்தமிழ் நாட்டென்னும் போதி இப்ப தேர் வந்து பாக்கியது காது நில்லுங்க பாரதி. யாவரும் இந்த மொழிகளில் போல் இனிதான மொழியை எங்கும் காணும். அப்படி சொல்றேன். படித்தவரா தாங்க தம்பி வேலை பாரு போ. பாப்ப அப்படி போறாம இருக்கு தெரிஞ்சு. ஏய் பாருடி. இப்ப உமக்கு குடுக்கிற கூட்டத்துல இருந்து ஒரு அக்கா அரப்ப மோதிரத்தை கழட்டி என் கையில கொடுப்பாரு. பாப்பமா உடனே ஊமக்கு தக்குத்தி பேசிப்பாரு. நல்ல மனுஷன் இந்த கோடை தாண்டக்கூடாது. நான் கோடை தாண்ட மாட்டேன். பேச்சா இருக்கணும். அரப்ப மோதிரம் சொன்னோம்னா பொறுக்கலையா போட்டாலும் போட்டுருவாங்களோ அப்படின்ட்டு
இன்னைக்கு கடை வரல, வாங்கி கொடுக்க ஒரு கடை வரல. தமிழ் 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 என்று சொன்னாங்க. அது அமுழ்து 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 என்று பிறக்கும். படித்தேன் படித்தேன் படித்தேன். அது தமிழ் மொழி மட்டும் படித்தது இனித்தது, வேற எந்த மொழிக்கு அப்படி ஒரு சிறப்பு கிடையாதுன்னு. அந்த அளவுக்கு தாங்கள் படித்தவரோ, அந்த அளவுக்கு தாங்கள் திறமைசாலியோ பார்க்கலாம். இந்த இடத்துல உமக்கும் எமக்கும் இந்த வேலையில போட்டி. யுத்தம், மரண யுத்தம் பார்க்கலாம். பாப்போம். உமக்கும் எமக்கும் போட்டியா? போட்டி நிபந்தனையை தாங்கள் அறிவிக்கிறீர்களா? நானே அறிவிக்கிறேன். அறிவித்து விடுங்கள். உம்மிடம் இந்த மேடையில் நான் தோல்வியுற்றான் சத்தியம் செய்து சொல்லுகிறேன். சொல்லு. அம்மள குண்டியா ஓடுறேன். ஓட வைக்கிறேன். முடியாது. ஓட வைக்க முடியாது. அக்கினில 6 மாதமா அம்மள குண்டியா இருந்து தவமா வந்திருக்க உன்னைய தூக்கத்துக்கு இந்த ஊர்ல பாப்ப முடியும். பாப்ப முடியும். அக்கினி குண்டத்துல அம்மள குண்டியா தவமா இருக்கு. எத்தனை மாதம்? 6 மாதம். அழுகி போயிடும். ஆஹா, இது பூரா மோல்டிங் பண்ணி வச்சிருக்கேன். அழுகாது. பார்க்கலாம். என்னிடம் நீர் தோல்வியுற்றான். சரி, இந்த போட்டி நீ தவ நிபந்தனையை தாங்களே அறிவித்து விடுங்கள். உம்மிடம் நான் தோல்வியுற்றால் அம்மன குட்டியா ஓடுறேன். எம்மிடம் நீர் தோல்வியுற்றால் இன்னையிலிருந்து கட்ட பிடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. பேச்சுக்கு மாத்தலையா? இந்த மேடையிலிருந்து சொல்றேன், இன்னைக்கு மட்டும் உங்ககிட்ட நான் தோத்துட்டேன்னா சத்தியமா சொல்றேன், இன்னையிலிருந்து இந்த மேடையில இருந்து இந்த கட்டையை நான் பிடிக்க மாட்டேன். நீ வீட்டுல 10 கட்டை வச்சிருக்க, அதை பிடிப்ப. வேஷ போடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணு. சரி, வேஷமும் போட மாட்டேன், கட்டையை பிடிக்க மாட்டேன். சோத்துக்கு என்ன பண்ணுவ? சோத்துக்கு சோத்துக்கு நான் காட்டை புசிப்பேன். நான் சோத்துக்கு காட்டை புசிப்பேன். நீ சோத்துக்கு நான் சோத்துக்கு சுப்பிரமணியனை பிடிச்சிட்டு ஊருக்கு போவேன். ஊருக்கு போவேன். சுப்பிரமணிய பிடிச்சு உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதம் 1, உயிர் மெய்யெழுத்து 216, மொத்த 247. அறிவு விட்ட நாயே, ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான்டா. என்னடா இங்க வர நாய் எதைய பார்க்கணும் பார்ப்பேன், ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான்டா. ஆனா நீ கேட்ட உடனே பட்டு பட்டு பட்டுன்னு சொல்ற. தெரிஞ்சவன் பட்டு பட்டுன்னு அடிப்பேன், தெரியாத வந்து கவுண்டுக்குள்ள தடவிட்டு கிடப்பேன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, பாரா ஆயுதெழுத்து 1, உயிரெழுத்து 216, மொத்தம் 247. அட திருட்டு நாயில கேட்பேன், பேச தெரியாதவன என்ன பேசுற? யார் முட்டாப்பைய பண்ணி எதைய பார்க்கணும் பாக்குறேன். கேட்பேன், பேச தெரியாதவன நீ நல்லா பேசுறிய. ஆனா பாரியா, ஆண்டவன் இங்க மூளை வச்சு இங்க இதயத்தை வச்சு என்னன்னா மனிதர்களுக்கு சக்தியை கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா. ஆனா ஆண்டவன் உனக்கு உடம்பெல்லாம் அறிவியா, எந்த இடத்துல ஒளிஞ்சிருக்குன்னு தெரியல. இந்த அறிவு விடமாட்டேன், நிச்சயமாக அதை நான் கண்டுபிடிக்காம மாட்டேன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர் மெய்யெழுத்து 216, மொத்தத்துக்கு 247. யா பேச்சு கல்லில் பொறிக்கப்பட்ட எழுத்து போல். இங்க வாங்க, உடம்பு தேக்கில செய்யப்பட்ட மாதிரி உடம்பு. ஆனா ஆண்டவன் அறிவு மட்டும் எங்க வச்சிருக்க? இங்க இங்க இந்த பக்கம் இங்க இருக்கு. அறிவு எங்கே ஒளிஞ்சிருக்கு? விட மாட்டேன், கண்டுபிடிக்க விட மாட்டேன். சும்மாவா? இறைவன் எங்கே வச்சிருப்பேன்? சாதாரணப்பட்ட கிடையாது, சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்க விட மாட்டேன். சும்மா சும்மா விட மாட்டேன். என்ன நினைச்சுக்கு? உயிரெழுத்து மயிர புடுங்க எடுத்து உயிர் உரு போட்டு கொள்ற. ஏன் நான் என்ன சிங்கப்பூருக்கு பாஸ்போர்ட் எடுத்து உன்கிட்ட மெடிக்கல் போட வந்தேனா? வாயை திருப்பி பாக்குறேன், குண்டியை பொழந்துக்கிட்டு பாக்குறேன், மல்லா கமிட்டுக்கிட்டு பாக்குறேன், பல்ல பொழந்துக்கிட்டு பாக்குறேன். வேண்டாம்ட்டு முனிவர்கள் நீ கோபப்படுற மாதிரி பேசுற, கொலை பண்ற மாதிரியே பேசுற. உயிரெழுத்து வேண்டாம், கொட்டகை தீ பிடிச்சி எரியே தகர சீட்டு மேல போட்டிருக்கு, அதனால பாக்குறேன். எழுத்துக்களை கொட்டினா 247 தமிழ் என்ற எழுதுறாங்க 3 முட்டாப்பல 5 எழுதுற. இப்ப தெரியுதாட்டா? ஏட்டா இப்ப தெரியுதா? யார் போலிச்சாமியார்? தமிழ்ல எழுதுவோம் 3 வருமா 5 வருமா? தா மீ இல் 3 தான் வரும். யார் ஒத்துக்கல? தா மீ இல். ஆமா 3 தான். டேய் இப்ப தானே 5 சொன்னேன். 5 என்னன்னா? எனக்கு தெரியும் சொல்லவா?
இலக்கண முறைப்படி ஆமா எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், பொருள் இலக்கணம், ஞாபக இலக்கணம், அணி இலக்கணம். அப்படி சொல்லி ஐலக்கப்படும் இலக்கணம். எழுத்து என்றால் என்ன? அது ஒரு வடிவம். சொல் என்றால் என்ன? அந்த வடிவத்தை சொல்லாக்குறது. பொருள் என்றால் என்ன? அந்த சொல்லுக்குள்ள உள்ள பொருள். யாப்பு என்றால் என்ன? உனக்கு கொஞ்ச நேரத்துல பண்ணி ஆப்பு டேய் கோடு 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 வேண்டால. நான் மூணுக்கு சொல்லல, ரெண்டுக்கு சொல்லு. யாப்புன்னா தெரியும். எனக்கு தெரியல சொல்லு. மூணுக்கு சொல்லல, ரெண்டுக்கு சொல்லு. சம்பளத்தை வாங்கி ஏன்ட்ட பாதி கணக்கு கொடுக்க போறியா? படிக்கணும் விடி. படிக்கணும் ஏன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த மடையில பேச ரூம் போட்டு படிக்கணும். உங்ககிட்ட தெரிஞ்சு அர்த்தம். ஆமா. யாப்பு என்றால் பாடல் என்று அர்த்தம். அணி என்றால் என்ன அர்த்தம்? வேப்ப மரத்துல ஏற நீ சொல்லியா? சொல்லு, ரெண்டுக்கு சொல்லு. அணி வகுத்து எழுதுவது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. கிழிச்சடியே. வாப்பா. ஏய், கலகமே உலகம் என்று பல குடும்பங்கள் வாழ்வதற்கு காரணமாக இருப்பவனே இந்த நாடு என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என்பது தெரியுமா? நான் இந்த பூலகத்துல பல குடும்பத்தை வாழ வச்சு பல குடும்பத்தை பெருமை சேர்த்திருக்கேன் இந்த நாரத மகாமுனிவர். சொல்லவா? நான் சொல்லவா? என்னது? சொல்லுவேன், அடுக்குவேன். நான் 1000 கதை அடுக்குவேன். நான் 5000 கதையை அடுக்குவேன், விரிப்பேன், புத்தகத்தை விரிப்பிட்டு. நான் சொல்லவா? சொல்லு. சொல்லு. நான் சொல்லி நிரூபிக்கிறேன். நானும் நிரூபிப்பேன்ல. சத்தியவான் இறக்க வேண்டும் என்பது விதி. சத்தியவான் இறந்துட்டார். சாவித்திரத்துல போய் காயத்ரி மந்திரத்தை எடுத்து கூறினேன். அப்படி காயத்ரி மந்திரத்தை எடுத்து சொன்னதுனால நேரடியாக சாவித்திரி போய் யமன்ட்ட போய் போராடி தனது கணவனுடைய உயிரை கொண்டு வந்தாருக்கு காரணம் யாரியா? இந்த நாதரா. நான் இந்த பூலகத்துல பல குடும்பத்தை வாழ வச்சு பெருமை சேர்த்திருக்கேன். பாண்டி கொண்டாட்டிய சுரேஷ் வச்சிருந்தேன், உனக்கு தெரியுமா? பாண்டி கொண்டாட்டிய சுரேஷ் வச்சிருந்தேன், உனக்கு தெரியுமா? இன்னைக்கு சொத்துக்கு அடிச்சுக்கிறானா, இல்ல நகைக்கு அடிச்சுக்கிறானா, இல்ல கார் வண்டிக்கு அடிச்சுக்கிறானா, பூரா கிளியாஞ்சட்டிக்கு அடிச்சுக்கிட்டு சாங்குறேன். பாண்டி கொண்டாட்டிய சுரேஷ் வச்சிருந்தேன். விறுவிறுன்னு போறேன் சுரேஷ்ட. இங்க வாழ எடுவட்ட வாழ அவனுக்கு 3 பிள்ளை. நீ வாட்டுக்கு அவன் பொண்டாட்டி பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டு அவன் சோத்துக்கு என்னடா அவன் பிச்சை எடுக்கிறேன். நாசுக்கா வச்சுக்க, ஏன் இருந்த இடத்த விட்டு அந்த பொம்பளையை கிளப்புற அப்பன்னு நாசுக்கா வச்சுக்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தை பெருமை சத்தலையா? பெருமை சத்த வேணாம். கலைமகள் அலைமகள் மலைமகள் சொல்லிய 30 தேவிடத்தில் இரும்பு கடலையை கொடுத்தேன். அவர்களால் பொறித்து கொடுக்க முடியவில்லை. பூலோகத்தில் இருந்த அனுசியா தேவியிட்ட கொடுத்தேன். இரும்பு கடலையை பொறித்து கொடுத்தால் அப்படின்னா என்ன? பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் பத்தியபிரதா சோழர்கள் என்பது எடுத்துக்கிறதுக்கு காரணம். பாஸ்கர் தங்கச்சி சேகர் கூட்டிட்டு போயிட்டான். கீழூருக்கு மேலூருக்கு வெட்டு குத்து 150 பேர் அனுவாரோட வரேன். இவன் 50 பேர் வேல்கம் போட வரேன். இரியா நீ பேச விட மாட்டேன், கிச்சு கொடுறேன். நான் பேசி ஜெயிச்சிருவேன் உனக்கு போறாம இல்ல விறுவிறுன்னு போனேன். 2 ஊரை நிப்பாட்டேன். நீ பாட்டுக்கிறா அப்படின்னு இந்த பிள்ளை எம்ஏ படிச்சிருக்கேன், இவன் பிஏ படிச்சிருக்கேன். 2 பேரையும் சேர்த்து வைங்களா, அந்த அரசாங்கம் புழுப்புன்னு வேலை கொடுத்துறான் அப்படின்ட்டு அந்த 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கலையா? அந்த 2 ஊரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கலையா? அங்க பெருமை சேர்த்து வந்த நாரதர். மார்க்கண்டை 16 வயதில் இறக்க வேண்டும் என்பது விதி. அதை என்று 16 வயது ஆக்க வைத்தவன் இந்த நாரதர். இப்படி பல கதையை விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்பையா? ஈரேழு 14 உலகம் சென்று பெருமையை சேர்த்து வந்த நாரதரே. நீ என்னையா ஈரேழு 14 உலகம் சென்றாய்? 38 மாவட்டத்தை சுற்றி பெருமை சேர்த்தவன் இந்த நாரதர். பூலோகம் பூலோகம் மகாலோகம் தபாலோகம் சத்தியலோகம் சுவர்லோகம் தன்னலோகம் அத்தலம் பித்தலம் சுத்தலம் தலாவலம் ரிதாவலம் மகாதலம் பாதலம் ஈரேழு 14 சென்று பெருமையை சேர்த்தவன் இந்த நாரதர். 38 மாவட்டத்தை சுற்றி பெருமை சேர்த்தவன் இந்த நாரதர்யா. சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், திருச்சி மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், இத்தனை மாவட்டத்தை சுற்றி பெருமை சேர்த்தவன் இந்த நாரதர். பேச்சு 18 புறாவுடைய பெருமை. 19 புராணத்துல இருந்து பெற்றாய். பொய் 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 சோறு கிடைக்காது. பொய் சொல்லி பொய் 19 புராணம் 19 18 இல்ல 19 பொறி உருண்டை கூட கிடைக்காது. மேடையில பொய் பேசக்கூடாது. கொலகார பை சாமி இந்த ஊர் சாமி. பொய் 19 பொய் 19 நான் நிரூபிப்பேன். சரி 19 சொல்லு. எதுக்கு? உன்னோட ஒரு புராணம் கூட படிச்ச அந்த திமிரு தினாட்டு எனக்கு இருக்கு. 18 புராணம் நானும் நிரூபிப்பேன். சொல்லு. எதுக்கு? உன்னோட ஒரு புராணம் கூட படிச்சிருக்கேன். மச்சம் கூர்மவராக பாமன பிரணவம் ஈனவ சைவ லிங்கம் வைதிகம் நாரத காரண வர்த்தம் கருத மார்க்கடை ஆக்கிய பிரமாண்டம் 19 கூட மொத்தம் 18 புராணம். நான் 18 புராணத்தை நிரூபிச்சிருந்த இந்த வேலையில நீ 19 படிச்சேன்னு சொல்லல. 19 புராணத்தை நிரூபிடா சொல்ற. சொல்றேன்னா எதுக்கு நீ முந்திரி கொட்ட மாதிரி? நான் சொல்லுவல. நீதானே சொல்ல சொன்ன. என்ன அதுக்கு நான் கிணத்துல வந்து சொன்ன சாவியா? சரியா? நான் தெரியாம சொல்லிட்டேன். என்ன தெரியாம சொல்லிட்டேன்? தெரியாம செத்து போயிட்டேன் அப்படின்னா யமதர்ம புடிச்சிட்டு போயிரு உசுர சித்திரகுட்ட கொடுத்து கணக்கில் கல்வி சொல்லிடுவேன். தெரியாம செத்து போயிட்டேன் உசுர கொடுனா கேட்டா கொடுப்பானா? நீ ஏன் முந்திர? நான் சொல்லுவல. சரிப்பா நான் சொல்லிட்டேன். நீ திரும்பி சொல்லு. எதுக்கு? நீ சொன்ன வசனத்தை நான் சொன்னா அந்த அக்கா என்ன எனக்கு இடவிட்டவை அந்தாலும் சொன்ன வசனத்தை இவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு செருப்பை கழட்டிக்கிட்டு பிய தொட்டு வாயில அடிக்கவா? செருப்பை கழட்டிட்டு அடிக்க சொல்றா? ஆமா.
அதுக்காக பிய தொட்டுக்கிட்டு வாயில அடிக்கணும். அந்த அம்மா எங்கடா பிய தேடி போக? கொட்டைக்கு முன்னாடி போட்டு பிய கிடக்காம இருக்க போது என்னடா பேச்சு சொல்லு. எதுக்கு நான் சொல்ல? சரி விடியா. 18வது புராணம் கந்த புராணம், 19வது புராணம் பொந்த புராணம். என்னையா கந்த புராணமே இருக்கும்போது பொந்த புராணம் இருக்காதா? சரியா? கந்த புராணத்தை எழுதியவர் கச்சிய பச்சு வாத்தாரியா. பொந்த புராணத்தை எழுதியவர் பொச்சிய பச்சு வாச்சார். இருக்காரு, சாகல, காரக்குள்ள இருக்காரு. காமிக்கவா? எங்க இருக்காரு? காரக்குடியில இருக்காரு, புது பஸ் ஸ்டாண்ட்ல. வரும்போதே ஒரு டீ 2 பண்ணு வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். யாருக்கு? கொச்சிய பச்சு வாச்சாரு. சரி, எந்த இடத்துல இருக்காரு? அந்த பஸ் வெளியில வருதா? ஆமா. அந்த கக்கூஸ் இருக்கா, அந்த டேனிங்ல இருப்பாரு. எவ்வளவு நேரம் இருப்பாரு? 1 மணி நேரம் தான், காலையில 8 to 9. அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருவாரு. இதுக்கு எவ்வளவு வாங்குறாரு, இதுக்கு எவ்வளவு வாங்குறாரு? என்ன அந்த கக்கூஸ்ல டோக்கனா போடுறாரு, அங்கே இருப்பாரியா? சரி, நான் பாக்கணுமே அவரை. ஆமா, அது 4 கால் சக்கர வண்டி மாதிரி இருக்கேன். இப்படி நக்கிச்சு போவாரு. அப்படியா? என்ன வாங்கி கொடுத்துருந்த? டீ 2 பண்ணு. ஏன்னா நீ நேரம் கொல்லக்குள்ள இருந்து மேலூருக்கு தான் வந்தியா? அங்க வாங்கி கொடுத்துட்டு இங்க வந்தேன். ஏன் வேன்ல வர நேரம் காரக்குள்ள? இல்ல நான் யாருக்கு வாங்கி கொடுக்கறது, யாருக்கும் சொல்லிக்கிட்டு செய்ய மாட்டேன். பாக்க முடியும். இங்க பாருங்க, கல்வி கதிபதி கலைமானி ஒரு ஆளான நிலம் அம்மா கொடுக்கிறானே. கல்விக்கு கலைமானி குடியிருக்க, எனக்கு என் நெஞ்சில என் கொல்ல முடி காலியாத்தாலே குடியிருக்க. நீ என்னையா என் டுபுக்கு பேசு. இன்னைக்கு தாண்டி இந்த எட்டி மகத்துல சரியான ஆளை சந்திச்சிருக்கேன். உன்னைய போடுற ஓடு வீணைய தூக்கிக்கிட்டு வக்க மக்களை ஒட்டப்பம்பட்டிக்கு துண்டக்கானம் துணியக்கானம் வெக்கப்பட்டு வேலை கோடு தாண்டக்கூடாது. கோடு பாப்பமணி என்னையே என் ஊருக்கு நேரத்துல பாப்பமணி. என்னை நீ என் ஊருக்கு வரட்டியா? பாப்பமணி இல்ல உன்னை நான் கொல்லக்குடிக்கு வரட்டியா? பாப்பமணி. இப்ப தெரியும்படி கடைசியில தெரியும்படி மோதிரம் போடும்போது தெரியும்படி. வெள்ளை கலையெடுத்து வெள்ளை படிமுண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டு இருப்பார். வெள்ளை அரியாசன அரசனோட என்னை சரியாசன வைத்ததை கலைமணியுடைய நீனோட வண்டு வைத்த கூந்தல் மதுர வந்தார். வள்ளி கண்டை கொடுத்த கண்ணால் கிளிமை வாங்கி விடார். கண்டோ சக்கரை கடிகாரந்தவாகோ அந்தமா முடிவுக்கெல்லாம் அமிர்தம் என்று அழிக்கலாம். பேசு. எத்தனை பேரை நான் பாத்திருக்கேன். உண்மையை சொல்றியா? எத்தனை பேரை நான் பாத்திருக்கேன். என் கூட பேசும்போது நான் என்ன சத்தத்துல எந்த தொனியில பேசுறனோ அதுல யாரும் பேசுறது கிடையாது. ஆனா நீ அதே தொனியில பேசுறிய. உண்மையா வாழ்த்து. நான் கூட மாட்டேன். நீ என்ன பிரிய திங்க சொல்லிருக்க, அம்மளை குண்டியா ஓட சொல்லிருக்க. ஏன் மக்கள் இருக்காங்க பாராட்டு. இவர் பெரிய ரஷ்ய பிரதமர், நான் இந்திய பிரதமர். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாப்பந்தம் பட போறோம். வாப்பந்தம். நீ பேசுடி. சரிப்பா, உனக்கு எத்தனை கவிதை தெரியும்? உமக்கு தெரியும். நான் ஒரு 500 பேசுவேன். நான் 1000 பேசுவேன். அப்படியா? நான் 2000 பேசுவேன். நான் 3000 பேசுவேன். 4000 பேசுவேன். 5000 பேசுவேன். 6000 பேசுவேன். 7000 பேசுவேன். 8000 கூட பேசுவேன். நான் 9000 பேசுவேன். 10 நாளைக்கு இங்கேயே உட்கார்ந்துட்டு பச்சை தண்ணி பல்லுல படாம கூட பேசிக்கிட்டே இருக்கு. பார்க்கலாமே. பாப்போம். என்னதான் ஒரு டைம் பாப்போம். கவையாகி கொம்பாகி கட்டை திருக்கமா அவையில் நல்ல மரம் சபை நடுவே நீட்டல் வாசன குறிப்பிட மாட்டாதவன் நண்பரம் பேச பிடித்து கூண்டி நாவில் அடித்து வைத்து மிக்கதொரு மஞ்சள் பூச்சி மிகவும் செய்தல் மக்குன வெறுனாக்குமோ அதோட பிடி உண்டாகுமோ குக்கலா குழந்தையில் பெரிதாக பேசு. குரங்கு நின்று குத்தாடிய கோலத்தை கண்டே அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கொண்டாடியது போல் கரங்கள் நீட்டி பேசும் கதிரை கண்டால் சிவங்களாட்டி வச்சு அறிவிடா செய்கை நாய்வாரை அளவெடுத்து பெருக்கி திட்டி நச்சுமைகள் எழுத்தாணியாகுமா? பேய்வாரை சுடுகாட்டை பெருக்கி தள்ளி வைத்தால் வாசனைக்கு வீடாகுமா? தாய்வாரத்தை கேளாசக சண்டிலும் சாண்டில் முழுத்தவர தரமாட்டான். ஈவாரை ஈவட்டால் ஈவனுக்கு ஈவட்டால் ஏழு பிறப்பு ஈழத்துவப்படுத்த பிறப்பாடுக பேசு. புறநிறைய மோதிர வேண்டும், உலகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், இதையில் பஞ்சேன்னு பட்டியல் வேண்டும், அவர் கூறு கூட்டு நஞ்சேறு வேண்டும். நன்று பாடல் வலுதனை நடந்த தூக்கலால் ஒருதன் சொல்லா தாண்டி பித்திரும் ஞானமும் கல்விக்கு நவீன்ற நூல்களும் ஈனோர் குறைத்தால் இடராக பேசுடி. உண்மையாவே நீங்க அந்த அளவுக்கு தெளிவா நீங்க பேசுறீங்கிறது உண்மை எனக்கு தெரிஞ்சிருந்தா நாளைய ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல ஒரு 12 மணிக்காவது நம்ம 2 பேரும் சந்திச்சு ஒரு திறமை என்னன்னு நான் அந்த இடத்துல காட்டிட்டு போயிருப்பேன். என் திறமை என்ன மக்கள்கிட்ட காட்டிட்டு போயிருப்பேன். இது நேரத்தையும் உண்மையாவே காலத்தையும் கருத்தில் கொண்டு இது வள்ளியை சந்திக்கும் தருணம், தலைவி அம்மாவை சந்திக்கும் தருணம். இனிமே இந்த பகுதியில ஏதாவது ஒரு ஊருக்கு ஒரு மேடைக்கோ இல்ல நமது ஊருக்கு இந்த மேடைக்கு மறுபடியும் நமக்கு கிடைக்கிற வர்ற ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 2 பேரும் ஒரு 12 மணிக்காவது சந்திப்போம். எவ்வளவு திறமை உங்கள்ட்ட இருக்குங்கிற விஷயத்த
இந்த மேடையில காட்டிட்டு போயிருவோம். இது ஏதோ ஒரு நல்ல நேரத்துக்கு மழை பெஞ்சிருச்சு, உங்களை காப்பாத்திருக்கிறதுனால இன்பின் நாரத தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்ட மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி, நான் தலைவியமாய் பார்க்கிற அனைத்து இவருக்காண்டி மறுபடியும் ஊர்ல வரி காசு போட்டு மறுபடியும் எல்லா சொந்த மத்தத்தை வர சொல்லி இவருக்கு நாடகம் வச்சு என்னைய ரெண்டா கீத்து மாத்தா கிளிக்க ரோயா பேச்சுடி மக்க மக்கள் அந்த நாடகத்துக்கு எவ்வளவு தொகை கட்டாலும் சரி இந்த கிராமம் ஏன் ஒத்த பக்கத்து கிட்னியை வித்தாது கட்டுறேன் பேச்சு தெரியலன்னா ஊர்ல மன்னிப்பு கட்டு போயா. இது என்னையா இருக்கு? என்னையா இருக்கு? ஒரு நாடகம் நல்லபடியா நடக்க வேண்டும் என்றால் அப்ப நாடகத்தை நான் கெடுக்கிறேன்னா இல்லையா? போடி நீ இங்க ஓடுற போது உனக்கு பூணு காண போதும் கொட்டாக போதும். ஒரு நாடகம் நல்லபடியாக நடக்க வேண்டுமானால் மன்னிப்புக்கு தப்பே இல்லை. இந்த மேடையிலே நாரதராக வேடம் பெற்று நடித்து கொடுத்த நாரதர் நான் வேடம்லாம் இடல. சரி, இந்த நாரதரே வெற்றி பெற்றதாக இருந்து இந்த பாவம் மன்னிப்பு எனக்கு தேவையில்லையா? நான் கருத்தரா சீசா மன்னிக்க நீ சண்டைக்கு. நான் சண்டைக்கு வரலடா. நீ சண்டைக்கு வாயா. எனக்கு சண்டை பிடிக்காது. எனக்கு சண்டை பிடிக்குமா? நீ அத்து சொல்ல என்ன பிடிக்கும்? புத்திமான் பலமானவான், பலமான புத்தியிட்டால் எத்தனை விதத்திலும் இன்னொரு வந்தேதிரும். மற்ற சிங்கனை குருமியில் கூட்டி சென்று முற்றதற்கு சாயல் கட்டை ஓடி சொன்னவளை ஒருவடி சாம சொத்த தின்னவளை என் கூட சாமி சொன்னவளை என் கோமலத்தை வந்துக்கிட்டு அம்மனை குண்டியா வச்சுட்டு போனவளை பேச்சு. என்னமா சாந்தி? பேச்சு சாந்தி போயிரு இல்லைன்னா புலந்துடு மண்டை கண்டெல்லாம் புலந்துடு புலந்து. சாந்தி அவ டான்ஸ்காரி சாந்தியாது ஓந்தியாது அவளுக்கு இல்லையா? நாடகத்தை முடிக்க சொல்லியா? என்ன முடிக்க சொல்ற? அவ பெரிய இந்த ஊர் நாட்டாம அவன் முடிக்க சொல்றா என் தோல். நீ போடி இல்லைன்னா மக்கா இதுலயே மிதிச்சு முடியும் பாத்துக்க. போடி முடி வேண்டாட்டேன். நீ சாந்தி போ இல்லைன்னா சீன சேர்த்துக்கிட்டு மிதிப்பேன். சீன சேர்த்துக்கிட்டு மிதிப்பேன். அப்படியெல்லாம் பேசாதையா? என்ன அவ பெரிய டான்ஸ்காரி பிக்காய்ச்சிருக்கி பீதி நிச்சிருக்கி. பட்டின மாட்டுவர் பரவாயில்லை தொட்டில் தொட்டுவர் சந்தை சர்க்கரை மாற்றின மாட்டுவர் கூட்டின மாவள கொடியாவர். ரெண்டு பேரும் இந்த பயம் இருக்குல்ல, இந்த பயம் இருக்குல்ல, ஆனா தெரியாம காலை விட்டு இப்ப சிக்கலை மாட்டிக்கிட்டு இப்ப தெரிய முடியும். இந்த மழையிலும் இந்த நேரத்திலும் அது கடை வரலையாம்பா பழம். அதாவது இந்த நமது மேடையிலே, நம்ம எட்டிமங்கல மேடையிலே அருமையான ரசிகைகள் மத்தியிலே தன்ராஜுக்குன்னு ஒரு நல்ல பேர் வந்துருச்சு. எல்லாரும் உங்களை நல்லா ரசித்தாங்க, கரகோஷம் கிடைத்தது. இந்த பேரை எப்படியே நீங்க காப்பாத்திட்டு நீங்க உங்க ஊரு கொல்லக்குடிக்கு நீங்க போயிருவீங்கன்னு நான் நினைச்சேன். இல்ல, நான் இந்த மேடையில நான் அசிங்கப்பட்டு அம்மனை புண்ணியாத்தையும் போவேன்னு நீ அடம் முடிக்கும் போது யாருமே நீ காப்பாற்ற முடியாது. ஐயா 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 சாமி என்னைய கொல்ல போறாரு, காப்பாத்துக்கு உயிர் என் மயிருக்கு சம பேசுடி. அப்படியா? அனுமகனி அனுமனம் கொண்டு போகும் கனமுகனி கட்டியமாமா இரும்பு கோணிடி யானை விடலாம் நரம்பு கோணிடி நாமது கெச்சியோ பேசிய எருவாக்கி 2 விரல் மேல இருக்கும் கருவாக்க கண்காக்கப்பட்டார். திருவாரூர் தேரோடு நீதிகளை செத்து கிடக்கிறவன் இந்த நீரோடு தாரை என்னால பேசு. சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லிய மறந்து விட்டால் சொலனைகளை சுருக்கென்று சொல்லி படுவாதாமே. வெம்புவாள் விழுவாள் பொய்யே, மேலும் விழுந்த அல்வாள் என்பது பொய்யே, தம்பம் திம்பாள் என்பது பொய்யே, தன்னுடன் சாகுறேன் என்பது பொய்யே, நெஞ்சிலின் கொடியிலே நம்மை நடுத்தரவர நாயோட கேவலிக்க பேசு. செய்வார் சரியா சொல்லாமலே செய்வார் வரியா சொல்லியும் செய்வார் கேவரி நல்ல குலமான வேர்க்கன பலாமாவை பாதிரி வெட்டுண்டு புண்ணிலே விட்டு விட்டு ஆட்சி மாறிடா. வெட்டுண்டு புண்ணிலே விட்டு விட்டு ஆட்சி மாறிடா. நீ விட்ட பிறகு என்ன சுகம் அடைந்தாய்? நீ விட்ட பிறகு வெறும் வேதனை அடைந்தாண்டுங்க. வெத்தனவை வெல்லலாம் வேளத்தில் பட்டவமு கோல் பஞ்சை பெயாது நெட்டிருப்பவரை எக்கூடா பறை பசுமரத்தின் ஆதிவர தீக்கு நான் சுத்தவன் உள்ளாரும் ஆராத நாவி நான் சுத்தவன் பேச அகரமுதல எழுத்துல ஆதிபம் முதட்டி உணவு செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் தலைந்துக்க பேசு. கசடான கற்பவி கெட்டவன் நிற்காதற்கு தகையினவான் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு பேசு. துப்பாக்கி 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 தூவமலை யாதலி யாதலி அதலி இதழும் ஓதல்ல பேசு. இறந்தார் அதோட செத்தர் ராஜமா போனார் எல்லாம் செத்து தோஞ்சார் பேசு. பாலும் தெரியுது பரிபாடு பரிபாடு நான் தெரியுது போலம் செய் போலம் செய் தூங்கவே சங்கத்துல போலம் செய் தா 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 பொய்யடா ஒரு காட்டத்த பொய்யடா வாயடா செய்த மண்மாடா ஓடடா 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 ஊத்துக்குளிய மண்ணெடுத்து உதவுக்குளிய உன்னை செய்து மாற்றி பிறப்பதற்கு இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு கூட சுகப்பிரசம் பறக்கல பூரா அறுத்து நிச்சு ஆபரேஷன் பண்ணி தான் பிள்ளை எடுக்கிறாங்க. என்ன செய்ய போறோம் தெரியல. எந்த ஊர் எங்க அங்கவரில் இருந்து காரைக்குடியில இருந்து எட்டிமங்கலத்துக்கு கிட்டத்தட்ட 105 கிலோமீட்டர்
என்னம்மா நீயும் போது. ஏன் சொல்றியா பகிர் மெகிர் பாலாய் முடியாதோ நான் சொல்றியா? அழகாக சொன்னாரு. நான் சொல்றேன். பரப்புயர நீர் ஓட்ட ஏதாவது பிரச்சனை வந்தனா நெல்லுயரும் இல்ல ஒரு சோறு வந்தனா குடியர ஐயா கோழி வந்தா என்ன பண்ணி சித்திர வட்டிட்டு இருக்க ஏனா கும்பவாரி பரவை குத்தரி நான் சொல்றேன் விட்டு திரியும் சத்தியமா சொல்றேன். இந்த ஊர் வாங்க உன்னோட செத்தால் நீ ஆரியாபதி அடியே ஆதிவனி மணியாதே கோடியா கோடி கோடியா புடிச்சத ஓடுறாங்க அங்க வந்து மாட் பண்ணு சத்திய பெருமத்துக்கு உன் பேர் எழுதி செத்து பெருமத்துக்கு குனி தேர்த்தா குனி அது ஏன் துணி வா துணி இல்ல ஏன் துணி குனி ராமாயணத்தில் சூழ்ச்சி இப்போ அவளை கட்டி அப்படி சிவன் புத்தகத்தை வேணுமா தலையில கை வச்சு யார் தலை கை வச்சா பஸ்மா கை வச்சா போட்டு சட்ட ஆகுமா போங்க பேச்சோடியா பேசு இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது உன்னை கும்புற விடுவிட்டு கும்புறது 5 வணக்கம் ஏக நமஸ்காரம் துபாக நமஸ்காரம் கிரியா நமஸ்காரம் சாசாமல பண்டா நமஸ்காரம் 5 நமஸ்காரம் ஒண்ணுக்கு வருது விடுவிட்டு ஒண்ணுக்கு இரவிலே தெற்கு பகமா திரும்பி ஒண்ணுக்கு அடிக்க வேண்டும் பகலிலே வடக்கு பகமா திரும்பி ஒண்ணுக்கு அடிக்க வேண்டும் அவசரத்துக்கு வரவே தெக்க வடக்க புடிச்சிட்டு இருப்பேன் இருந்துட்டு போவ பிரபஞ்ச உற்பத்தி முறைப்படி எல்லாம் உற்பத்தியில ஓட்டுக்கிட்டு பொட்டனா எப்படி ஒண்ணுக்கு இருக்க முடியாது நாய் என்றாலே பையன் அந்த பையன் இருக்கிறது கொட்டை ஏறுது பாத்துக்க ஆஹா முருகப்பெருமான் முந்திரி பழத்துக்கு கொட்டையை வெளியில வச்சு படைச்சான் எனக்கு உள்ள வச்சு படைச்சாங்க என வந்தை பிரம்மா எல்லா பழத்துக்கும் கொட்டையை உள்ள வச்சு இப்போ படைச்சான் உனக்கு என்ன பிரச்சனை பராபத்தை கௌரவருக்கு பண்ற வாரி நான் சொல்றேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னப்பா எனக்கு இளநீ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஏப்பா நல்ல விஷயத்தை சொல்லிட்டா அழுகுற நல்ல விஷயம் சொல்லும்போது அழுக கூடாது இது ஏன்னா அது சூட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது வெயில் நேரத்துக்கு ரொம்ப நல்லது அது கொஞ்சம் வழுக்கையா இருந்துச்சுன்னா என்ன நல்லா இருக்கேன் அரைப்பறப்பா இருந்தாத்தே இலங்காயிட்டு போயிடுவாங்க இந்த இளநீ ஆபரேஷன் பண்றதானே சொல்றேன் இளநீ சீவி குடிக்கிறது இளநீ ஆபரேஷன் சொன்னியாடா இளநீ எப்படி சீவினா ஆபரேஷன் பண்றதா தானே அர்த்தம் இளநீ வெட்டி எப்படி கேட்டுறேன் அதே இளநீ சீவினா ஆபரேஷன் மெதர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஓங்கி கத்தமில்ல 3 வகையில புறுப்புறுன்னு சத்தம் கேட்குது ஆமா அங்கதான் கிட்னி ஒரே எடுத்து நாடகத்தை கொடுத்துட்டு இருக்கலாமே கிட்னி வேற இளநீ வேற ஏப்பா உங்களோட ஒரு நாடகம் என்னாரே காணும் நான் வெளியே இருக்கேன் அப்ப நீ யாரு நான் குளிக்கலாம வந்து துணிமணியை கவுத்தே நீங்க கத்துறத வந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு உன்னை யாரா நாடகம் வேஷம் போட்டு நான் போறேன்னா நான் சொன்னேன் அழகை சொன்னேன் நாரத வேஷம் போட்டு தம்பி சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொழந்துட்டு உள்ள படுத்துருச்சு இனிமே நாடகம் வேஷம் போடுவேன் சரி 2 பேருக்கும் ஒரு போட்டி வந்துச்சு என்ன வட்டு நீ வெட்டி விட்டு நான் தோல்விட்டா கெட்ட பிடிக்க கூடாது வேஷம் போடக்கூடாது நான் வெட்டி விட்டு நீ தோல்விட்டா அம்மனை குட்டியா ஓடுவேன் சொன்னேன் இந்த இடத்துல நீர் வெட்டி வெட்டிதா யான் வெட்டி வெட்டேனா நான் வெட்டி வெட்டி தோல்வி விட்டது நீ தானே ஏறத்தாழ 75% நீ அம்மனை குட்டியா அவத்த கண்ணு கெட்டு போயிரும் அப்படி இல்லப்பா சக்தி போடலையா சக்தி போடலையா அம்மனை குண்டியா இப்ப ஓடுறேன்னு சொன்னா அம்மனை குண்டியா ஓடுறேன்னு சொன்னேன் நல்ல நியாயத்தை கேட்கணும் இப்ப ஓடுறேன்னு சொன்னாத்தே அம்மனை குண்டியா ஓடணும் நான் ஓடுவேன் எப்ப எனக்கு வாய்ப்பு இருக்கும் போது ஆவணி முடிச்சுட்டு புரட்டாசியில கூட ராத்திரி 1 மணிக்கு வந்து இந்த மேடையை சுத்திட்டு போவேன் இல்லைன்னா வர்ற ஐப்பசி கூட தீபாவளி அன்னைக்கு நல்லா மழுமொழு எண்ணெயை தேய்ச்சிட்டு கூட ராத்திரி 1 மணிக்கு ஓடிட்டு போவேன் நான் இப்ப ஓடுவேன்னு சொன்னாத்தே நீ இப்ப ஓட சொல்லணும் சரி எனக்கு வாய்ப்பு இருக்கும்போது நான் கண்டிப்பா ஓடுவேன் நீ எப்படி வேணாலும் ஓடு எப்ப வேணாலும் ஓடு உன வேணாங்களே இந்த ஊருக்கு பேர் தெரியுமா வெட்டிமங்கலம் சரி இந்த ஊருக்கு எந்த வழியா வரணும் காரைக்குடில இருந்து சொல்லு காரைக்குடில இருந்து நேர திருப்பத்தூர்ல இருந்து மேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இந்த கார் ஸ்டாண்ட் இருக்கு அலர் கோயில் ரோடு அதுல உள்ள விட்டோம்னா கொஞ்சம் தூரத்துல லெப்ட்ல விலகுது லெஃப்ட்ல திரும்புதா ஆமா ரைட் லெஃப்ட்ல திரும்பணுமா சரி சரி அந்த அலர் கோயில் ரோட்லயே வந்தோம்னா இதுல வந்து 1.5 கிலோமீட்டர்ல வெட்டிமங்கலம் வந்துருது நத்தர் ரோட்ல லெஃப்ட்ல திரும்பினா ஆமா அலர் கோயில் போய் லெஃப்ட் ரோட்ல திரும்பினா எங்க போங்க ரைட்லயா நீ போதை போட்டாலும் நிதானமா இருக்க நான் போதை போடாதாலும் பாரு மூளை குழம்பி போய் பேசுறேன் பாரு சரி சரி சந்தோஷம் அவர் சொல்லி கொடுத்து தெரியாம இருக்கு என்ன பண்றது நீ ஏற்கனவே சுத்தனை இடம் வேணும் எனக்கு அட்ரஸ் தேவையில்ல சுத்தனை இல்லையாங்கிறது நான் அவர்கிட்ட கேட்டுக்குவேன் நான் அவர் போன் நம்பர் வாங்கிக்கிறேன் ஓடி போ இதோட சீசன் முடிஞ்சா வச்சு ஐப்பசி கார்த்திகை வரையும் நாடாடுவோம் பாப்போம் பேச்சா மாதிரி நீ என்னை கிளப்ப பாக்குற
என்ன இதோட சீசன் முடிஞ்சிட்டான்னு கேக்குறேன். இல்லங்க அந்த பிள்ளைய கூப்பிட்டேன். சண்டைக்கு வா. இல்லங்க உங்ககிட்ட சொல்லலங்க. அந்த பிள்ளைய ஒத்த பிள்ளைய வச்சுதான் டான்ஸருக்கு ஆடுறான். அந்த பிள்ளையோட ஐப்பசி வரையும் ஆடுவோம். போங்க வாங்க. ஆமா நீ அவளை அம்மனை குட்டி ஆட சொன்னா தாண்டி கைவிடா தம்பி. ஆனா பாராட்டு. ஆனா போட்ட ஓடல நாரதர் தெரிஞ்சு போயிட்டாரு. இந்த பெட்டி வாசிக்கிற தம்பி சொல்லுது போட்ட ஓடல நாரதர் தெரிச்சு ஓடிட்டாங்க. ஐயோ நீங்க திரைக்கு பின்னாடி இருந்து கேட்டிருக்கீங்க, தப்பா உங்களுக்கு பிரதிபலிச்சு கேட்டிருக்கு. நாரதர் போட்ட உடனே உனக்கு வேர்வை தெரிச்சு ஓடுறான்னு. இந்த சண்டைக்கெல்லாம் போகாதன்னு சொன்னா கேக்குறியா? எங்க யாரு விடுறா நம்மள? அடிச்ச உனக்கே இந்த நிலைமைனா அடி வாங்கின அந்த ஆளுக்கு ஐயோ குத்துவின் கோயிலாருமா எங்க கிடக்குறாங்க? போடா கட்டையில ஏறி உட்கார்றா. போட என்னதான் ஆச்சு அப்படி? உன்னை கும்புறா. போட ஆளவே காணாம. ஐயோ சரியா முடிச்சோடு காதல கேட்டு தொலைய போதாய் ஒரு மதுரம் எனக்கு ஒண்ணு புரியும். மிருதங்கார தம்பி அந்த தம்பி சொல்லுது மச்சான் அடிச்ச உனக்கே எப்படி வேலை இருக்குண்ணா, அடி வாங்கின நாரதருக்கு எப்படி இருக்கேன் குத்துயிரும் கொலவீரமா கிடைக்கலான்னு சொல்லியாம்ல. நீங்க தப்பா நினைக்கிறீங்க. என்னப்பா என்னை சுத்தி நல்ல மனுஷன் இல்ல, பூரா விலகார மனுஷனா இருக்கு. அடியே சாந்தி என்ன சட்டை புது சட்டையா போட்டிருக்க? ஆமாண்ணே பிலிப்பைன்ஸ்ல எடுத்தது. பிலிப்பைன்ஸ்ல உனக்கு ஒன்று ஆர்டர் பண்ணவா? ஏப்பா சாமி எங்க இருந்து வந்தாது? மேலகத்துல இருந்து வந்தாங்க. மேலோகத்தை சுருக்கி சொல்லு. மேலூர். நம்மெல்லாம் எங்க இருக்கோம்? பூலோகத்துல இருக்கான். இந்த பூலோகத்தை சுருக்கி சொல்லு. என்ன மேலூர்னா அப்புறம் உனக்கு விண்ணு விண்ணுன்னு கேட்குது இந்த மலையில. சலம் தெரிச்சது மாதிரி தெரிக்குது. ஏங்க கப்பு எங்க? எங்க ஒரு போட்டி கப்பு வாங்க வந்திருக்கீங்கயா? என்ன எல்லாம் துணி துவைக்க போறியா? ஏன் மட்டும் துணி கடக்க எடுத்துட்டு போய் துவைச்சிட்டு வா. ஆமா இன்னைக்கு பூரா பொண்டாட்டிக்கு பூரா புருஷன் தானே துவைக்க வேண்டியது சொல்லலாம். போய் துவைச்சிடா போயா. என்ன பேச்சு? துவைச்சு காய அயன் பண்ணி வைக்கிறது. ஓட்டலையும் அள்ளி போடு தோப்பாப்புல போ வெட்டி துவைக்க போறாப்புலையா? வெட்டி